எப்பா தொண்டைமான் புதுக்கோட்டை தானே? வெரி குட். நீங்கள் தொண்டைமான் புதுக்கோட்டை தானே? நாகமலை புதுக்கோட்டை இல்லையே? திருமயம் அந்த ஏரியாவில் போமே, அந்த புதுக்கோட்டை தானே? உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போனேன். அந்த எல்லையில் என் தங்கை மாரி என்னும் ஒரு ஆலயமும் கம்மா கரையில் நான் கருப்பசாமியும் குடியிருப்பேன். 3 வருஷமாக பணத்தால் கஷ்டம், கடன்கள், மனவேதனை, ஒரு இடத்தால் வழக்கு வரும்போங்கிற பயம் எல்லாமே உங்களை போட்டு வாட்டிட்டுதாங்களா? இதையெல்லாம் சரியாக்கி உங்களை நல்லாக்கணும். உன் மகனுக்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லை. இந்த நோயை இருக்க இடம் தெரியாமல் ஆக்கி அவனை வெற்றி ஆக்கிடுறேன். வெளிநாட்டுக்கு சென்று பல லட்சங்களை திரட்டி வெற்றியோடு வருவான். இந்தாப்பா வா, ஜெயிச்சு தரேன். அந்த மண்ணை உனக்கு இதமான நிலையில் லாபத்தை தரேன்ப்பா. இந்தா சந்தோஷமாக இருக்கு. இந்தாடா அதான். அதே புதுக்கோட்டை தொழில் சம்பந்தமாக மனவருத்தம் அடைந்து வந்த மகன். என்னடா தொழில் பார்க்க? என்ன தொழில்? கால்வெட்டு சொன்னான். கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும். தம்பி இன்னொரு தரம் காலில் விழுந்துட்டு வாப்பா. காதலும் வாழ்வும் சிறந்திடும். ஏண்டா கண்ட கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும். நல்ல பாட்டு. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பம் ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நீ நடத்துகிற தொழில் 3 ஆண்டு காலங்களாக நிறைந்த நஷ்டமும், சென்றது மீளாது என்ற நிலையிலே கொடுத்தது திரும்பி வராத வேதனையும், வாகனங்கள் சம்பந்தமான துயரமும், இன்னும் ஒரு பொல்லாத நட்பால் ஒரு தீய நேரமும் அவமானமும் ஏற்பட்டு வேதனை அடைஞ்சிருக்க. நீ கால் வந்துட்டு வா. சிந்தித்து பார்த்து செய்கையை மார்த்து சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. வேற என்னப்பா வேணும் உனக்கு? தொழில் நல்லா இருக்கும். இந்தா பணமாக வந்து குவியும், வாகனங்களையும் பெற்றுக்கொள், வெற்றி அடைந்து வா. கர்பதாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா பிள்ளை? ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? கால் வந்துட்டு வா. அவன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டானே, உனக்கு என்ன பயம்? ஒரு சின்ன கல்யாணம் முடிக்கணும்னு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருக்கான். புரியுதா? அவனையும் நடத்திக்கலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதில் நீ எல்லாம் போனேன்னா ஓஹோ அங்கே தள்ளில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. கால் வந்துப்பா. பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை. உன் மனைவி எங்கடா இருக்கா? வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கவலையாலும் பிள்ளையாலையும் சரியான தூக்கம் அவளுக்கு கிடையாது. மனவேதனையும் குழப்பமும் இருக்குது. பையனுக்கு உன் மனசுப்படி நல்ல ஒரு வரனை தேடி கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? அதுக்கு வருமானத்தையும் தரேன், ஒரு பூ எடுத்து தந்திருக்கேன். ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு. சொந்தத்தில் வராது, வந்தாலும் நிலைக்காது, அசலில் வரும், ஆனந்தமான வாழ்வு பெருகும். புண்ணியமாக இருந்து வா, போய்ட்டு வா. கர்பதாமிக்கு தஞ்சாவூர் சீமையில், தஞ்சாவூர் எல்லை, தஞ்சாவூர் தஞ்சாவூர் யார் வந்திருக்காப்பா? தஞ்சாவூர் நான் கூப்பிடவே இல்லையே, ஊரை மட்டும்தானே சொல்லியிருக்கேன். தஞ்சாவூரா? 1 2 3 4 5 6. வீரனார் யாருக்கு தெய்வம்? வீரனார். கால் வந்துட்டு வா. தம்பி வா, நல்லா இருக்கியாப்பா? என்ன வேணும் உனக்கு? தொழில் வேணும். பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்குங்க? ஏன் போகல? வீட்டில் இருந்து அடுத்து போக வேண்டாமா? போகலாம். டெலிவரி பண்ணக்கூடிய டேட் வந்துருச்சா? பண்ணிட்டியா? பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 2 வருஷம் ஆச்சு.
2025 7வது மாதத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகணும். சரி இந்தியாவில் தொழில் பார்த்து ஒன்றால் லாபத்தை அடைய முடியாது. சரி இருக்கிற பணம் வேஸ்ட்டாக போகும். ஒரு இடத்தால பிரச்சனை வரும். வீட்டில் இருக்க பெண்ணடியாளுடைய உடல்நிலைகளுக்கு பாதிப்பும் குழப்பமும் இருக்கும். இப்போ சரி அதெல்லாம் மாற்றி தந்துடுறேன். என்ன சரி சரி இங்கேயே கடாய் வெட்ட வேண்டி இருக்குது. ஒரு ஆட்டு கடாய் வந்து நிற்கி. சரி எங்கே வெட்டணும்? ஆ எங்கே இங்கே சார் எங்களுக்கெல்லாம் வேண்டாம். நாங்கள்லாம் அந்த திசைக்கு அப்பாற்பட்டவங்க. சரி எங்கே உங்கள் சாமிகளுக்கு தான் வெட்ட வேண்டியிருக்கு. சரி. கால் வந்துட்டு வா. பணமரத்தடி அப்பல்ல இருப்பானே கர்ப்பசாமி. இந்த கற்பனை பண்ணிக்கிட்டு இங்கே தொழில் ஆரம்பித்து உட்காந்துக்கலாம் சரி. அப்படின்னு நினச்சேன்னா 2.5 வருஷத்துக்கு நடக்காது. சரி சரி என் சொல்ல கேட்டுக்கா. வெளிநாடு சென்று வெற்றி அடைந்து லட்சமாக பணம் கொண்டு வர வைக்கேன். சந்தோஷமாக இருக்கு. அப்படியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? உனக்கு தஞ்சாவூரா? புத்தி இருக்கா உனக்கெல்லாம்? நீ வரும்போது தஞ்சாவூர் இல்லைன்னு தெரிஞ்சு தான் உனக்கு தஞ்சாவூரான்னு நான் கேட்டேன். அச்சலை உனக்கு எந்த ஊரியா? 1 2 3 4 5 6 தஞ்சாவூரில் கடைசி இடம் எந்த ஊர் அது? ஆ இவன் ஊர்லேருந்து அப்படி திருச்சிக்குள்ளே வந்துடலாம். பக்கத்தில் ஊரணின்னு ஒரு இடம் இருக்க. ஆ திமுக கொடியா பறக்கு கடை பக்கம் இருக்கா? கால் வந்துட்டு வா. மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோம் அம்மா. விதி என்ன கதி என்ன வீண் பிறவி அழிப்பதோ. என்னப்பா வேணும்? ஒழுங்காக படிக்கிறது இல்லை. நல்லா படிக்க வைக்கணும். யாரு? பொண்ணு என்னோட பொண்ணு மந்தமாக இருக்குது. உடன் வந்த தமக்கைக்கும் வசை தேடி தந்த பாவி. கால் வந்துட்டு வா. உனதன்பு அறிவுரையும் உதறிவிட்ட பாவி அன்றோ பாவி அன்றோ. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சுற்றி சுற்றி வந்தவா சும்மா இருக்கா, சும்மா இருந்தவா சூலா இருக்காம்பா. உங்களுக்கு ஊரெல்லாம் சுற்றி வந்தவா சும்மா இருக்கா, சும்மா இருந்தவா சூலா இருக்கா அப்படின்னு ஒரு சொல்லோட சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். அறிவு மனசு ரெண்டும் தன் பாதைக்கு போகுமே தவிர பெரியவங்க சொல்லுக்கு உட்பட்டு நடக்காது. இது நேரமா அல்லது மதியின் கோளாறா இல்லை வேற யாராவது திசை திருப்பி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ளே இருக்கும். இந்த மனநிலைகள் மாறும். தெளிவு பண்ணி தரேன். படிக்க வச்சு நல்ல முறையில் கல்யாணத்தை நடத்தி வைப்போம். வேறு என்ன செய்யணும்? ஒரு வருஷம் கழித்து வீட்டை கட்டிக்கா. அதில் என் பேரை வச்சு வாசனையும் விட்டுக்கா. கருப்பசாமி அப்படின்னு பேர் வச்சுக்கா. சந்தோஷமா இரு. இந்த பணம் நல்லா இரு. அப்படியா? தஞ்சாவூர் எல்லை நீதிமன்றம் வழக்கு யாருக்கு? என்னடா கேசு? புரியல. பணம் வாங்கியிருக்காங்க வழக்கு போட்டிருக்கியா? கால் வந்துட்டு வா. தம்பி, சாமிகிட்ட உன் மனசை கொடுக்கல, சும்மா தான் குனிஞ்சு வளைஞ்சிருக்க. பைல்ஸ் மூலம் புரியுதா? மூலம்னா என்னது? மூலம். அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய விதி இருக்குது. புரியுதா? நீதிமன்றத்தில் பணம் சம்பந்தமான மனக்குறைகள் இருக்குது. அது உன் பக்கம் சார்பாக நடக்கும். சில பேர்களுக்கு பயந்து போய் தான் நீதிமன்றத்தை தொட்டிருக்கோம் நம்ம. உண்மையா? அதில் உயிர் சேதம் வரக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. என்ன போன நல்லா சதங்க காரணம் நல்லா பிரச்சனை இல்லை. அப்படியா? பதில் சொல்லணுமோ? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காடா. வலி
தொழில் எது அமைச்சு விடுங்க. இந்த மாதம் உனக்கு ஒரு தை மாதம் 30 ஒரு தொழில் அமையும், வருமானம் வரும், நல்லாயிருக்கும். இப்போ வெளிநாடு எதுவும் போகிறேன். இப்போ வேண்டாண்டா, நீ ஆசைப்பட்டாலும் திரும்பி உடனே 1.5 மாதத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். சரி. குட்கள் வாங்கலாம் அப்படி இருக்குது. நான் தான் வாயே திறக்கலையே, அதான் நான் உன்னையே கேட்க சொன்னேன். பொறுமையாக இரு, தை 30 கழியட்டும், போய்ட்டு வா, சந்தோஷமா இரு, போ. கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி வருத்தமடைந்து வந்தது யார்? என்னென்ன வாழ்க்கை? மாலை கொண்டு வந்தவங்கள வேகமாக வராதிங்க, நில்லுங்க. உன் புருஷன் அங்கே இருக்காரு, சென்னையில் இருக்காரு. இங்கே வந்தாரா? வருவாரா? தெரியலை. கால் வந்துட்டு வா. வருவாரோ வர்ற மாட்டார் ஐயா மோட்டார் வண்டியிலே. நெஞ்சு வலிக்குப்பா எனக்கு. வாங்க. உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன். நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வம் அந்த எல்லைக்குள்ளே இருக்குது. புற்று சம்பந்தமான கோயில் பக்கத்தில் வாங்க. மாரியம்மையுடைய தெய்வமும் இருக்குது. உன் வீட்டுக்காரனுடைய மனத்தை கொஞ்சம் பார்க்கட்டுமா? கண்ணாடியை கலத்தி மடியில் வச்சுக்கா, கண்ணை முடிக்கா, சிவனேன்னு இருப்பாப்போம், என்னையே நினச்சிக்கா, அக்கா தொடாத பிள்ளையா. அசைச்சிடலாமா? ஓகே. கால் வந்துட்டு வா. நீங்களாம் உட்காருங்க. தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய, புரியுதா? உங்கள் ராசாவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்கள் நிறைய. ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி அவன் ஒரு முடிவு எடுக்க முடியலை. போகவா வேண்டாமா, கூப்பிடுவோமா வேண்டாமா அப்படின்னு உள்ளத்துக்குள்ளேயே ஒரு முடிவெடுத்து ஒரு தெளிவுக்கு வர முடியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கான். அந்த தெளிவு அவனுக்கு கிடைக்கிறது என் சக்தியால் தான் கிடைக்கும். ஆனால் நீ அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தால் உனக்கு ஆபத்தெல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் எங்கே உனக்கு ஒரு தங்கச்சி வந்துடுவாளுன்னு எனக்கு ஒரு சின்ன பயம்தான், வேற ஒன்றும் கிடையாது. புரியலையோ உனக்கு? புரியுதா புரியலையா? புரியாமல் இருக்கிறது வரை நல்லது தான். ஆனால் புரிஞ்ச அன்னைக்கு என்னையை வருத்தப்படுவேன், அதுதான் நல்லது கிடையாது. உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் உன் வீட்டுக்கு வந்துட்டானா என்ன செய்வேன்? இப்போ புரியுதா புரியலையா? இப்போ ரொம்ப நல்ல புரியுமே. கால் வந்துட்டு நீங்களாம் உட்காருங்க. கொத்துங்கிளி இங்கு இருக்கு, ஏன்னா கோவை பழம் அங்கு இருக்கு, தத்தி வரும் வெள்ளலையே. குற்றமில்லாத ஒரு குணமணி, நேர்மையாக நடக்கணும், சின்சியராக இருக்கணும்னு நினப்பா. எரும மாட்டுக்கு அது புரியலை. அதனால் அவசியம் இல்லாமல் கடுகடுன்னு இருக்கான்னு சொல்லி மேலே குற்றச்சாட்டு. நகநட்டுகளை கேட்டு மனக்குழப்பம், வேதனைகள். உண்மையா? இதெல்லாம் நடந்து திடீர்னு கரண்ட் அடித்த மாதிரி கிருன்னு உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம் கொடுக்கா. இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி அந்த நடுக்கம்தான் மூளையினுடைய அதிர்வா அல்லது மனதின் அதிர்வான்னு பார்த்தேன். மூளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசுக்கு தான் பிரச்சனை. மனசுக்கு தான் பிரச்சனை. அந்த நரம்புகள் முதுகெலும்பு பக்கத்தில் கொஞ்சம் நரம்பிகள் பாதிக்கப்பட்டு, புரியுதா? அதனால் பிரெயின் சம்பந்தமான பாதிப்புகள் கிடையாது. ஆமாம், அமைதிப்படுத்திடுவோம், வாழ வச்சுருவோம். தைரியமாக இருங்க. கால் வந்துட்டுவோம். மகிழ்ச்சி வந்ததுக்கு பலனடைந்தாய், ஏன் வேதனைப்பட வேண்டும்? வாமா குட்டி, ஒடியா கரு. இயலாமைக்கு உதவ வேண்டும். காலுக்கு உதவாத செருப்பை களத்தீரின்னு ஒரு தத்துவத்தை வச்சுருக்கான். நீ உதவியாக இருக்க மாட்ட, உன்னை வச்சு உறவாடி வாழ முடியாதுன்னு அவன் முடிவு எடுத்தான்னா அந்த முடிவை யாராலும் திருப்ப முடியாது. அப்படி ஒரு முடிவை அவனை எடுக்காமலும் வைக்கணும், இவளை சரியாக்கி வாழவும் வைக்கணும். இந்த ரெண்டையும் நான் செஞ்சு தரேன். கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு பேசுங்க.
3 முறை என்னைய பார்க்க வரணும். ஜெயிச்சு தரேன். இந்தா நல்லா வாமா. இவ்வளோ லேட்டாக ஆக்கக்கூடாது. நல்லா இருக்கும். போயிட்டாங்க. மாலையெல்லாம் பிறகு தான் போட முடியாது. கடன்களால் மன வருத்தம் வேதனை அடைந்தது யார்ப்பா? வாடா தம்பி வா. யாரெல்லாம் வந்தீங்க? காலைல வந்துட்டுவாங்க. கண்ணிமை போலே என்னை வளர்த்தார், கடமையை நான் வரவேனா? காரிருள் குழந்த இருக்கா? இல்லை. என்ன கடன் உங்களுக்கு? தொழில். என்ன தொழில் பார்க்குறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன். கண்ண முடு. இந்த காலை கொண்டா. சரியா இருக்க? ஒன்றும் இல்லையே. கால் அனுப்புவாங்க. ஸ்கேன் போட்டு பார்ப்போம். இது எத்தனை ரூபாடா? 2 ரூபா. 2 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு தரேன் இந்த வருஷத்தில். சரி. அதை வச்சு நீ வாழ்க்கையில் உயர்ந்துருவேன். உன் கடன் தீர்ந்துடும். சரி. தொழிலுக்கு 2 பேரை உன் கையில் வச்சுருக்கே, ஒன்றே மாதிரி படித்தவனை. ஒரு பேரை தூர விட்டுருவோம். வேண்டாம். சரி. அவன் உனக்கு வந்து வெடி வச்சுக்கிட்டு இருக்கான். சரி. புரியுதா? அது யாருன்னு நீ தெரிய வேண்டிய விஷயம். நானே அவனை வெளியே தூக்கிடுவேன். சரி. நீ தைரியமாக இருக்கலாம். சரி. என்ன, உங்கள் 2 பேருடைய உடம்புலையும் குழந்தை பாய்க்கிறதுக்குரிய சக்தி இருக்குது. சரி. கர்ப்பப்பை சம்மந்தமாக இவளுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் தோன்றும். இருக்கா? அப்படி பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. யாரும் சொல்லாமல் நீ பயந்துடாது. வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் தோன்றும். ஆனால் பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? மாரியம்மாள்னு பேர். கால் வந்து கர்மசாமிக்கு இதா பாரு. கையில் என்ன வந்திருக்கேன்? இன்னொன்று என்ன வந்திருக்கேன்? சேர்த்து பாரு. பூ வந்து பொம்பளை பிள்ளை, கனி வந்து பிள்ளை கனி. இந்தா உனக்கு தொழிலுக்கு பணம் வந்திருக்கேன், இவளுக்கு வீட்டுக்கு பணம் வந்திருக்கேன். சார் நல்லா இருக்கும். இந்தா ஐஸ்வர்யமாரு, புண்ணியமாயிரு. இப்போ கிடைக்காது. வீணாக முயற்சி பண்ணாத. அப்போ திருச்சி மாநகர், திருச்சி ஆடாத மனமும் உண்டோ? சொத்து சொந்தமாக மன வருத்தம் அடைந்தது. காலம் சொல்லலாம். நாட்டை